रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु व तस्लीमु अला अशरफिल अंबियाइ वल मुरसलीन नबीना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बाद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीन आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। பேரன்பாளன் பெரும் கிருபையாளன் அல்லாஹுவின் பேரருளால் சிறப்பு மிகுந்த ரமதானுடைய மாதத்திலே தொடராக மார்க்க செய்திகளை அல்லாஹுடைய இல்லத்திலே தொழுகையை முடித்தவாறு தொடராக கேட்டுக்கொண்டு செவிதாழ்த்தி அதை பின்பற்றுவதற்கு தயாராகக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக பேசப்பட்ட தலைப்போடு இன்றைய தினம் ஒரு தனிப்பட்ட பொறுப்புதாரிகள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், யாராக இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக இருக்கக்கூடியவன், அவன் சார்ந்த ஒரு நிர்வாக பொறுப்போ ஒரு தனிப்பட்ட மக்களை நிர்வகிக்கக்கூடியவனாக இருந்தால் ஒரு தலைவருக்கோ அவர்களுடைய கீழ் இருக்கக்கூடிய மக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான சில பாடங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹலீஃபாவாக உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்விலிருந்து எண்ணற்ற பல பாடங்களை, எண்ணற்ற பல படிப்பினைகளை நாம் பெற்றிருக்கிறோம் அவருடைய வாழ்விலே. அப்பேற்பட்ட ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹுடைய வாழ்வில் நிர்வாகத்தினுடைய பொறுப்புதாரிகள், பொதுவாக பணி செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பண்பு நலன்களை, அவர்கள் எப்படிப்பட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக வேண்டும் என்பதை பற்றிய பாடத்தை இன்றைய தினம் நாம் சுருக்கமாக சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். பாசத்துக்குரியவர்களே, ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு என்பவர்கள் ஒரு சிறந்த நபித்தோழர் என்பதையெல்லாம் தாண்டி அவர் என்ன நினைத்து ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு கட்டமைப்பு செய்தாரோ, தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியிலே எல்லா விதமான முயற்சிகளை மேற்கொண்டு அவருடைய எல்லா தரப்பிலும் ஒரு நீதமிக்க தலைவராக, ஒரு சனியான இறை அடியாராக, ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க ஹலீஃபாவாக திகழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் வரலாறு நெடுக பார்த்திருக்கிறோம். அப்பேற்பட்ட அவர்கள் எப்படி மக்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கு உபதேசம் சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தார்கள், அவர் பொறுப்பு வகிக்கிற போது அதை எப்படி அவர் தன்னுடைய வாழ்நாளிலே கடைபிடித்தார், அந்த பொறுப்புகளை, அதை சார்ந்த விஷயங்களை எப்படி கவனித்தார் என்பதை நாம் உள்வாங்குவதற்கு சில உதாரணங்களை சொல்வதாக இருந்தார். வரலாற்று குறிப்பிலே ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் அவர்களுக்கும் நமக்கும் உண்டான பட்டை தீட்டக்கூடிய சில தகவல்கள். மினாவில் ஹஜ்ஜிலே அமர்கிறார்கள் உமர் பின் ஹத்தாப் அவர்கள். வரலாறு பதிவு செய்கிறது, அதுதான் இறுதி ஹஜ்ஜாக இருக்கும் என்று அவருடைய வரலாறு பதிவு செய்கிறது. மினாவிலே இருக்கிற போது ஒரு நபித்தோழர் வருவார், ஒரு சஹாபி. யா அமீர் அல் முஃமினீன் ஹல்லக ஃபி ஃபுலான் யகூல் லவ் கத் மாத உமர் லகத் பாயஅத்து ஃபுலானன் என்று சொல்கிறார். அமீர் முஃமினீன் அவர்களே, லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய மினாவில் உமர் அவர்களை சந்தித்து, ஹலீஃபாவை சந்தித்து சொல்கிறார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால் பனி சகீஃபா, அந்த பனி சகீஃபா என்று சொல்லப்படக்கூடிய அன்சாரிகள் மத்தியிலே ஹலீஃபாவாக உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டதோ, அப்படிப்பட்ட ஒரு தேர்ந்தெடுப்பு அந்த நேரத்தில் எப்படி அவசியமானதோ, அதுபோன்ற ஒரு சூழல் லவ் கது மாத்த உமர் ஒருவேளை மௌத்தானால், இப்படி சொல்கிறார் உங்களை பற்றி இன்னொருவர் சொல்றாரு, உமர் ஒருவேளை மௌத்தானால் நானும் ஒரு சில நபர்களை ரெடியாக தயாராக வைத்து உடனே அவர்களுக்கு கையிலே பைஅத்தை கொடுத்து சடார் என்று நான் அமீராக ஹலீஃபாவாக வருவதற்கான பணியை செய்வேன் என்று ஒரு வார்த்தையை உங்களை பற்றி இன்னார் இப்படி சொல்கிறார் என்று இந்த வந்த நபித்தோழர் சொன்னவுடன், சுப்ஹானல்லாஹ், அவர் சொல்லி முடித்தவுடன் ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் அவர்கள் ஃபகலிப, கடுமையாக கோபப்படுகிறார்கள். சாதாரணமான விஷயம் அல்ல. எப்பேற்பட்ட கடும் கோபம் என்றால், அவருடைய கோபத்துடைய உச்சத்தில் சொல்கிறார்கள், இன்னி இன்ஷா அல்லாஹு லகாயிமுன் அல் அஷியத ஃபின்னாஸ் ஃபமுஹத்திர்ஹும் ஹாவுலா அல்லதீன யுரீதுன அன் யுக்ஸிபுஹும் உமூரஹும். மக்களுடைய உரிமைகளை பறித்தெடுக்கக்கூடிய இந்த நிலையை குறித்து யாரெல்லாம் இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை சொல்கிறார்களோ அவர்கள் மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய பணிகளை செய்கிறார்கள். தான் தனிப்பட்ட முறையில் என்ன நினைச்சாலும் யாருனாலும் ஹலீஃபா வரலாங்கிற ஒரு எதேச்சதிகார போக்கை மேற்கொண்ட வார்த்தையாக தெரிகிறது. சத்தம் போடுறாங்க கடுமையா. நான் நாளைய தினம் காலை இதே மினாவிலே கடுமையாக ஒரு உரை நிகழ்த்தப் போகிறேன். அல்லாஹ் மீது ஆணையாக இந்த மக்களுடைய உரிமைகளை பறித்தெடுக்கக்கூடிய இந்த நிலையை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்வது மட்டுமல்லாமல்
இவர் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கடும் கோபப்படுகிறார். இதில் புரிய வேண்டிய முக்கியமான விடயம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மினாவில் இருக்கிறார்கள், பல நபித்தோழர்கள் உண்டு, மிக குறிப்பாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு இருக்கிறாங்க கூட. இப்ப கால அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சொல்வார்கள், ஃபகுல்து யா அமீருல் முஃமினீன் லா தஃஅல். இது ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதரர்களே. என்னிடம் மிகச் சிறந்தவன் யார் என்றால், கலீஃபா உமர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், என்னிடம் மிகப்பெரிய சிறந்தவன் யார் என்றால், என்னை குறித்து ஏதாவது குற்றம் இருக்கிறது என்றால், குறை இருக்கிறது என்றால், அதை என்னிடமே வந்து எவர் சொல்லி முறையிடுகிறாரோ அவர்தான் என்னோடு பக்கத்தில் அமர்வதற்கு மிக தகுதி வாய்ந்தவர். புரிஞ்சுக்கணும், கூட இருக்கிறவன் தலைவரை பற்றி பேசக்கூடாது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், தன் மேல் இருக்கக்கூடிய நபரை பற்றி பேசக்கூடாது, பேசினா பிரச்சனை ஆயிரும். அப்படிலாம் யோசிக்கல அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவர்கள். மிக சிறந்த வார்த்தையை கலீஃபா உமரே சொல்லி இருக்கிறார், குறை இருந்தால் என்னிடம் சுட்டி காட்டுகிறாரோ அவர்தான் என் அரசவையில் என் பொறுப்பில் மிகச்சிறந்த நன்மையாக இருக்கிறார், நான் வரவேற்கிறேன், மர்ஹபா. அப்படிப்பட்ட என்னுடைய குறையை உடனே சொல்லக்கூடியவரை நான் வரவேற்கிறேன், வெல்கம், மர்ஹபா, அஹ்லன் வ ஸஹ்லா என்று யார் சொல்றா? கலீஃபா உமர் அவர்கள் சொன்னார்கள். அதை தெளிவாக ஞாபகப்படுத்தப்பட்ட அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்ன உடனே லா தஃஅல் யா அமீருல் முஃமினீன், இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? காரணம் சொல்றாங்க பாருங்க. ஃபஇன்னல் மூஸிம யஜ்மஉ ரிஆ அன்னாஸி வ கவ்ஆஹும் ஃபஇன்னஹும் ஹுமுல்லதீன யக்லிபூன அலா குர்பிக ஹீன தகூமு ஃபின்னாஸ். விவரம் தெரியாத மக்கள்லாம் வந்து ஹஜ்ஜிக்கு வந்திருப்பாங்க, உங்களை பத்தி புரியாத மக்கள் இங்க வந்திருக்கிறாங்க. நீங்க யார்கிட்ட பேச போறீங்களோ அவர்கள் உங்களை விளங்கியவர்கள் கிடையாது, விளங்காதவர்கள், உங்களை தெரியாக புரியாதவர்கள், உங்கள் பாடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து செய்தியை கேட்காதவர்கள். என்ன நினைப்பார்கள், என்ன நிலைமை என்றால், அன அக்ஷா அன் தகூம ஃபதகூல மகாலத்தன் யுதையிருஹா அன்க குல்ல முதையிரின். நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ, நீங்க எதை பேச வர்றீங்களோ அதை சரியான இடத்துல வச்சு பார்க்க மாட்டாங்க, அது வேற அர்த்தத்தை கொடுத்து வேற மாதிரி உருட்டி உங்களை பற்றிய தவறான கருத்துக்கள் உலகம் முழுக்க பரப்பப்படுவதை அன அக்ஷா, நான் பயப்படுகிறேன். இதான் சரியான நட்புன்னு புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொன்னாலும் என் நண்பன் என்ன மாதிரி தான் பேசுவான். அப்படி இன்னைக்கு சொல்ற பேச்சு இன்னைக்கு இருக்கு சமூகத்தில். அண்ணன் சொல்றது தம்பி கரெக்டாக சொல்லுவான், அப்படி கிடையாது. கருத்து மாற்றம் இருக்கலாம். பொறுப்பு வைக்கக்கூடிய பொறுப்பாளர் ஒரு வார்த்தைகளை சொல்லும் போது, ஒரு செய்திகளை உள்வாங்குகிற போது அது சில முறைகளை தவறு இருந்துன்னு சொன்னா அந்த தவறை சரியாக சொல்வார். அண்ணனும் தம்பியும் சகோதரனா இருக்கிற போது தம்பி சொல்வது சரிதான் அண்ணன் என்று சொல்வது, அண்ணன் சொல்வது சரிதான் என்று தம்பி சொல்வது அல்ல. சில நேரத்தில் சில குறைகள் இருந்தால் அதை சுட்டி காட்டக்கூடிய பண்பு சஹாபாக்களுக்கு இருந்தது. ஹலீஃபா என்று கூட பார்க்காமல், நல்லா புரிஞ்சுக்கணும், ஜால்ரா போடுறவனே பக்கத்தில் வச்சுக்கிட்டு சரியான முறையில் எந்த விஷயத்தை சொன்னாலும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சஹாபாக்கள் ஒரு காலமும் ஏற்படுத்தவில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய மினா, இங்க பேசினா எல்லாருக்கும் மெசேஜ் போகும், எங்க உலகம் முழுக்க மெசேஜ் போகும் அப்படின்னு யாரும் நினைக்கல. அடுத்த வார்த்தை சொல்றாங்க பாருங்க. இப்ப கலீஃபா நினைக்கல, சரியாக சொன்னீர், நிச்சயமாக தாருல் ஹிஜ்ரா. அவங்க சொல்றாங்க, நீங்க இங்க சொல்ல வேண்டாம், இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு போங்க, கலீஃபாவே மதீனால போய் நீங்க உரையாற்றுங்க. ஏனென்றால் அங்கே அஹ்லுல் ஃபிக்ஹ் வல் ஹதீஸ் வ தாருல் ஹிஜ்ரா, அது ஹிஜ்ராவுடைய ஊர் மதீனா. உங்களுடைய கல்வியை உள்வாங்கியவர்கள், உங்களை சரியாக புரிந்தவர்கள், நீங்க என்ன பேசுறீர்களோ அந்த பேசப்படக்கூடிய இடத்தில் அந்த வார்த்தை சரியாக வைத்து பார்க்கக்கூடியவர்கள். ஒரு காலமும் உங்களை பற்றி தவறாக ஃபசாதை சொல்ல மாட்டார்கள். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இந்த மினாவில் சொன்னீங்கன்னா உலகம் முழுக்க உங்களை பற்றி தவறான செய்தி போயிடும். காரணம், வந்திருக்கக்கூடிய நபர்லாம் உங்கள்கிட்ட பாடம் படித்தவங்க இல்லை, மதீனாவாசிகள் இல்லை, வெவ்வேறு மக்கள், வெவ்வேறு அறிவற்றவர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சொன்ன உடனே சொல்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ் வல்லாஹி லஅகூமன்ன பிதாலிக அவ்வளு மகாமின் அக்வமுஹு பில் மதீனா. புரிய வேண்டிய பாடம், மதீனால போடனவன இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் மீது ஆணையாக முதல் உரை என்னுடைய இந்த சம்பந்தப்பட்ட உரையாகத்தான், குத்துபாவாகத்தான் இருக்கும் என்று ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் புகாரியில் பார்க்கிறோம். பாசத்துக்குரியவர்களே, ஒரு செய்தியை சொல்கிற இடம், ஒரு செய்தியை சொன்னால் எங்கெல்லாம் ரீச் ஆகும், அந்த இடத்துல போய் சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லியே தீர்வேன் என்று அடம் பிடிக்கல. யார் அடம் பிடிக்கல? உமர் அடம் பிடிக்கல. இந்த இடத்துல இப்படிப்பட்ட கோபம் கொள்கிறார் கலீஃபா, எனவே இவருக்கு சரியான பகுதியில் இந்த பாடத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தார் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு. எனவேதான் நட்புகளை தேர்ந்தெடுக்கிற போது, சகோதரத்துவத்தை தேர்ந்தெடுக்கிற போது சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். என் மீது எவர் நல்லெண்ணம் கொள்கிறார், என் மீது எவர் நன்மையை நாடுகிறார்,
என் மீது எவர் அக்கறை கொள்கிறார், என் மறுமை வாழ்க்கைக்கு எவர் சரியான முறையிலே என்னை தூண்டுகோலாக நின்று என்னை கரம் பிடித்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறார் என்ற அற்புதமான நன்மையை தீமை தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நண்பரை, சிறந்த சகோதரத்துவத்தை வாழுகிற காலத்தில் உருவாக்கி கொள்ளுங்கள். காரணம், என்னை அவன்தான் சீர்திருத்தக்கூடியவன், என் தவறுகளை சொல்லக்கூடியவன். பாருங்க, ஒரு கலீஃபாட்ட போய் சொல்ல முடியுமா? அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவங்க சொன்னாங்க. சரியான சந்தர்ப்பம், லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை நம்ம பார்ப்போம். கிரௌட் எங்க இருக்கு அங்கே தான் நம்ம பேசுவோம், அப்படிதானே இல்லையா? கிரௌடில் போய் சொன்னாதான் பேர் பெருசா போகும். உமரும் நினைக்கல, உமர் ரலியல்லாஹு நினைக்கல, பரவாயில்ல, சரியான இடத்தில் எனக்கு சுட்டி காட்டினீர், என்னை சரியாக பாடம் நடத்தினீர், ரஹிமக்குமுல்லா, அப்துல் ரஹ்மானே அல்லாஹ் உமக்கு அருள் செய்வானாக, சந்தர்ப்பம் சரியாக அமைந்து என்னை சரியாக வழிகாட்டினீர். யார் சொல்றா? யார் சொல்றா? கலீஃபா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த பண்பை, இந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகத்தில் ஒரு விஷயம் உள்வாங்குகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை எப்படி கொண்டு போக வேண்டும் என்பதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் யோசிக்காமல் அதை சரியாக செய்யக்கூடிய பட்டை தீட்டப்பட்ட ஒரு நபராக மாஷா அல்லாஹ் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இருந்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, திருத்தல் முடிவு பண்றாங்க. நிர்வாகம் பொறுப்பு, தன் கீழே இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாரெல்லாமும் இருக்கலாம். திருத்தல் நினைக்கும் போது அதை தெளிவாக சத்தியத்தை உணர்த்தக்கூடியவராக கலீஃபா உமர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஜும்மாவுடைய மெம்பர்ல நின்று உரையாற்றுறாங்க. நான் சொல்லக்கூடிய எல்லாமே புகாரி முஸ்லீம்ல தவிர வேறு எதையுமே கிடையாது. நீங்கள் எடுத்து பார்க்கப்படக்கூடிய வரலாற்று உமர் அல்லாவுடைய வரலாறை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக வருது. புதிதாக செய்தியெல்லாம் இல்லை, ஏற்கனவே நீங்கள் படித்திருக்கலாம் அல்லது மறந்திருக்கலாம். எப்படி நிற்கிறாங்க பாருங்க, உம்ரா ஜும்மால உரையில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஜும்மாவுடைய உரையில் அமர்ந்திருக்கிறார்கள். தாமதமாக உள்ளே நுழைகிறார் யாரு? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள். யார் அவர்? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், 3வது கலீஃபா. உள்ளே நுழைகிறார்கள். மெம்பரில் நிற்கக்கூடிய இடம், சமூகம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற சபை. மதீனா எவ்வளோ பெரிய, நீங்கள் நினைக்கிற மாதிரியான கூட்டம்லாம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய மதீனத்துடைய சபை எவ்வளோ கூட்டம் இருக்கும், சஹாபாக்கள் எண்ணிக்கும். உள்ள வர்றாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே கலீஃபா உமர் பின் கத்தாப் அவர்கள் ஃபனாதா உமர் யா உஸ்மான் ஐயு சாத்தின் ஹாதா, இது என்ன நேரம் உள்ள நுழைறீங்க? எங்கே நின்றுக்கிட்டு மெம்பரில் நின்றுக்கிட்டு இது என்ன நேரம் உள்ள நுழைறீங்க? இதை சொன்ன உடனே எந்த வார்த்தையும் பேசலை, கோப கொள்ளலை, கடுமையான வார்த்தையும் பேசலை. யாரு? உஸ்மான் பின் அஃபான். கால் ஃபலம் அன்கலிபு இன்னி ஷுகில்துல் யௌம, கொஞ்சம் வேலையில் நான் ஈடுபட்டுட்டேன், பிஸி ஆகிட்டேன். ஃபலம் அன்கலிபு இலா அஹ்லி ஹத்தா தஸ்மஉ தஅதீன், நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன், பாங்கு சப்தம் கேட்டது உடனே ஃபலம் அஸித் அலா அன் ததவல்லா, நான் ஒழு செஞ்சுட்டு ஓடி வர்றேன். யார சொல்லலாம், நான் வர்றேன், வேலையை முடிச்சுட்டு பள்ளியில் பாங்கு சப்தம் கேட்டது உடனே நான் வந்துட்டேன். ஒரு சம்பவம், ஒரே ஒரு சம்பவம் இப்படி நடந்திருக்கு. இதை இறங்கி நின்று கேட்டு அப்புறம் பேசிக்கலான்னு யோசிக்காம சபையில் வந்து நிற்கக்கூடிய உஸ்மான் பின் அஃபான சுப்ஹானல்லாஹ், என்ன லேட்டு, என்ன காரணம் லேட்டு, என்ன பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரி, ஏன் லேட்டு தாமதம், ஒரு வேலை ஆகி போயிடுச்சு, நான் உடனே உது செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் உமர் கத்தாப் உடலை பாருங்க. ஃபகால உமர் வல் உது ஐலன், ஒது என்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீ குளிக்கலையா? வெள்ளிக்கிழமையான எது குளிப்பு முக்கியமா? வெள்ளிக்கிழமை என்பது குளிக்கக்கூடிய முக்கியமான நாள். ஒல் ஒது ஐலன், நீ இன்னும் குளிக்கலையா? இந்த வார்த்தைக்கு பதிலே சொல்லலை. சொன்னதுக்கு பின்பு பதிலே உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாத போது இப்போ கலீஃபா உமர் அவர்கள் சொல்றாங்க, ஒகத அலிம்த அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅமுரு பில் குஸ்ல், அல்லாஹ்வுடைய தூதர் வெள்ளிக்கிழமை என்று குளிப்பதற்கு உங்களுக்கு ஏவுனாங்களா இல்லையா? அது உங்களுக்கு தெரியும். நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை, ஒரு பப்ளிக் இடத்துல ஒரு இடத்துல இருந்து கேள்வி கேட்கப்படுகிறது, கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அந்த வார்த்தைகளுக்கு பதிலளித்தார் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள். சமூகமாக இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இந்த சமுதாயத்துடைய நிலைகள் கட்டுப்பாடு இல்லாத, எந்த அளவுக்கு தெளிவாக ஒன்றை சொன்னால் அதை உள்வாங்கி அவர் என்ன கருத்தில் பேசுகிறார், அவர் என்ன நோக்கத்தில் அந்த கருத்தை நம்மிடம் உரையாடுகிறார் என்ற எந்த கவலையும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உடனே ஒரு கோபதாபத்தை காட்டுவது அல்லது கோபத்தை எப்படியாவது ஒரு கட்டத்தில் காட்டுவது, இங்க இல்லைன்னா வெளியே, பள்ளிக்கு வெளியே, இங்க இல்லைன்னா வேற ஒரு சபை என்று சமூகம் இன்றைக்கு பறந்து விரிந்து, அதான் முக்கியமான விஷயம். ரசூல் உருவாக்கிய கட்டமைப்பு மட்டுமல்ல, அந்த மார்க்கத்தில் அமீருக்கு கட்டுப்படுதல், தலைவருக்கு கட்டுப்படுதல், அந்த நிர்வாகத்துக்கு கட்டுப்படுதல், இப்படிப்பட்ட சமூகம் சரியாக வராததால் ஆங்காங்கே பல பலகீனங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட சமூகத்தை பட்டை தீட்டு வைத்திருந்தா பாருங்க. ஒண்ணுமே யோசிக்கல, இன்னி ஷுகில் திலியோம, கொஞ்சம் வேலையில் பிஸி ஆயிட்டேன். குளிக்கலையா? அதுக்கு பதிலே சொல்லலை. நீங்க குளிக்கலையாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்னைக்கு ஒரே இடத்துல தான் பள்ளிவாசல் எல்லாரும் ஜும்மாவுக்கு வருவாங்க. ஆங்காங்கே பல இடத்துல வேலைக்கு போவாங்க சஹாபாக்கள்.
ஜும்மாவுடைய நெருக்கத்தில் வரும்போது அப்படியே பள்ளிக்கு வந்துடுவாங்க. அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு சில அசூசைகள் ஏற்படும். வேலைக்கு போயிட்டு வந்தவுடனே அந்த வேர்வைகள் அது மாதிரியான விஷயங்கள், ஏன் குளிப்பு கடமையாச்சுங்கிறத புரிஞ்சுக்கணும். வெள்ளிக்கிழமை அப்படி போயிட்டு வரும்போது காலையிலே குளிச்சிருப்பார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒழுவு செஞ்சுட்டு இப்போ தான் வர்றேன்னு சொல்லும்போது குளிக்கலையான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? வெளியே போய்கிட்டு வரும்போது உள்ள பள்ளிக்குள்ள வரும்போது குளிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற அந்த அற்புதமான ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை உமர் அவர்கள் கேட்டபோது அதை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாங்க. அந்த இடத்திலேயே அந்த செய்தியை பேசி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. குளிக்க வேண்டும் என்பது உமக்கு தெரியும், அது மட்டுமல்ல சாதாரண உஸ்மான் அல்ல, சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 பேரில் ஒரு ஆள் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். பின்னால் ஒரு சமூகத்துக்கு தலைமை தாங்க வரக்கூடியவர், நாளைக்கு பின்னால் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படலாம். இதெல்லாம் யோசித்து ஒரு தலைவர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை அப்படியே சமீஅனா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று தன் வாழ்வை கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் மாற்றிய அற்புத நபர் உஸ்மான் பின் அஃபான். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நீ காட்டுங்க. நீங்க இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு பிள்ளைகளை சமூகத்துடைய நிர்வாகத்தை நீங்க காட்டுங்க பாப்பா. எந்த மஹல்லால எந்த நிகழ்வை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, அது எப்படி 10 பேர் 100 பேருக்கு முன்னாடி என்ன நீங்க கேள்வி கேட்பீங்க? அப்படிலாம் கேள்வி கேட்டா சரி இல்லையா? சரி, தவறான தகவல் அல்லவா? இந்த மாதிரிலாம் மிகப்பெரிய மோசமான செய்தி அல்லவா? இந்த பழக்கம் நல்ல பழக்கம் இல்லையா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கேட்டபோது உஸ்மான் அதற்கு பதில் சொன்னார். அற்புதமாக, எந்த விதத்திலும் கோபம் கொள்ளாமல் கண்டிப்பும் இருந்தது, அதில் கவனிப்பும் இருந்தது. உங்களுக்கு தெரியும் வர வேண்டும் எப்படித்தான் என்று. பின்னால் இதை பார்த்து நாளை ஒரு சமூகம் தவறாக புரிந்துவிடக்கூடாது என்பதை, உஸ்மானை பார்த்து இன்னொரு தவறாக புரிந்துவிடக்கூடாது என்பதை தர்பியத்து கொடுக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான தகவல் இருக்கு. சொல்லக்கூடிய நபரும் அதே மாதிரி முன்னாடி வரக்கூடியவராக இருக்கணும். ஏன்னா யாராவது ஒருத்தர் போய் சொல்லி அந்த தகவலை இன்ஃபார்ம் பண்ணும்போது, ஜும்மாவுக்கு லேட்டாக வரீங்க, போன வாரம் ஜும்மாவுக்கு நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆன ஆள்கார் யார் கிடையாது? கலீஃபா உமர் கிடையாது. எல்லா விடயத்திலும் முதலானவராக இருந்தார் கலீஃபா உமர் ரலியல்லாஹு. எனவே கேட்பதற்கான முழு தகுதியும் யாருக்கு இருக்கு? உமருக்கு உண்டு. குறை வைத்துக் கொண்டு கலீஃபா தன்னுடைய வாழ்நாளில் பாடம் நடத்தல, முழுமையாக தன்னை மாற்றிக்கொண்டார். அப்படிப்பட்ட சமூகமாக இன்னொரு வர வேண்டும், அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்று ஆர்வப்பட்டார். அந்த ஆர்வத்தை சரியாக முதலில் நின்று அதை சரிப்படுத்துகிறார். இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், பொது சமூகமாக வாழக்கூடியவர்கள், தெளிவாக கட்டுப்படும் மிக்கவர்கள், தனக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசத்தை, தனக்கு யாராவது உபதேசத்தை இப்படி சொல்லக்கூடிய பொறுப்பாளர் இருந்தால் அந்த பொறுப்பாளரை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன் நன்மை என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை தெரியுமா உங்களுக்கு? தொழாத வர நீ பள்ளிவாசலுக்கு வர நேரத்தில் நின்று பேசிட்டு கேட்பேன்னு சொல்லக்கூடிய ஆள் இப்போ கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ். நாளை ஒரு முறை ஒரு காலம் வருது, எப்படி யாரும் எதையும் பேசாமல் எதையும் கண்டுகொள்ளாமல் தர்பியா தஸ்கியா பாடங்கள் எதுவுமே இல்லாத ஒரு மோசமான ஒரு சூழலுடைய கட்டமைப்பு இன்றைக்கு சமூகம், இளைய சமூகம் உருவாக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய தக்வாவுடைய மஸ்ஜிதில் அன்னைக்கு போன ரமலான், இந்த ரமலான் தொடராக தர்பியா வகுப்பு நடத்தப்படுகிறது. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், ஒரு கூட்டம் உருவாகியிருக்கிறோம். இன்னும் கேட்கப்படாத செய்தி போகப்படாத, இன்னைக்கு இதை பற்றி ஆர்வம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்குள் வரவே யோசிக்கப்படக்கூடிய கூட்டம் இன்றைக்கு உண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விளையாட்டில் கூட்டம் இருக்கிறார்கள், வெற்றி பேச்சில் கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் வருகிறோம். அல்லாஹ் நம் மீது அருள் செய்திருக்கிறான். ஒரு சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய அற்புதமான தலைமை, அந்த தலைமை மூலம் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொன்னாலும் அதற்கு நான் கட்டுப்படுவேன், எந்த முகத்தில் எந்த விதமான மாற்றமும் நான் காட்ட மாட்டேன் என்பதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் உருவாக்கிய உமர் ரலியல்லாஹு. அந்த உமர் இன்றைக்கும் தேவை. அதான் சொல்றார் யாரு? மிகப்பெரிய கிங் மேக் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு அறிஞர் சொல்லுவார், இன்றைக்கு காலத்தின் தேவை உமர், எல்லா நிகழ்வுகளுக்கும் தேவை உமர். அந்த உமர் எல்லா காலத்திற்கும் அவசியம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவர் அற்புதமாக தன் சமூகத்தை பட்டை திட்டினார். அவருக்கே ஒரு செய்தி வருது பாருங்க. அதே புகாரில நீ கேள்வி போய் நிற்கிறாங்க எங்க சந்தையில், உக்கால் சந்தையில் ஒரு வயதான அம்மா, நீதான உமர், யாரை கூப்பிட்டு உமர் நிற்கிறாங்க ஹலீஃபா, அவரோடு சேர்ந்து இன்னொரு ஊழியர், அவருடைய அடிமை ஊழியர் நிற்கிறார். 2 பேரையும் பார்த்துட்டு மூதாட்டி பெண்மணி கேட்குறாங்க, அந்த உமர் நீதானே? முதல்ல நீ உமரா இருந்த, அதுக்கு சாரி முதல்ல உமைர், உன் பேர் உமைரா இருந்துச்சு, எவ்வளவு சேட்டை இதே சந்தையில் நீ பண்ணியிருப்ப. யாரு? ஹலீஃபாவை பார்த்து அம்மா யார், எவ்வளவு சேட்டை, எவ்வளோ பயங்கரமான சேட்டை பண்ண தெரியுமா நீ இந்த இதே சந்தை உக்கால் சந்தையில். என்ன இப்போவும் இந்த உக்கால் சந்தை உண்டு. நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போனீங்கன்னா இன்றைக்கும் உக்காலுங்கிற சந்தை இன்றைக்கி இருக்குது. அந்த சந்தையில் வச்சு அந்த அம்மா கேட்குறாங்க ஹலீஃபாவை, என்ன சேட்டை போட்டு என்ன ஆட்டம் போட்ட, அப்போ நீ உமைர், அதுக்கப்புறம் உமர், இப்போ அமீருல் முமினீன், நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியும், எனக்கு தான் தெரியும் என்று சொல்லிட்டு அந்த அம்மா பேசுகிற வார்த்தையை கவனிங்க.
யா உமர் பேசுகிறான் கடுமையா, இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்துக்க. இப்படி பேச பேச பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர், யார் உமர் அல்லாவுடைய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிமை அல்ல ஊழியர், வாங்க இந்த அம்மாவுடைய பேச்சை கேட்க வேண்டாம், நம்ம நவுண்டுருவோம் வாங்கன்னு உமரை பார்த்து பேசுகிறார். அவர் தாங்க முடியலை. பக்கத்தில் ஒரு தலைவர் துன்புறுத்தப்படுவதை போன்று பயங்கரமாக இன்சல்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் எப்படி நிற்க முடியும்? வாருங்கள் தாலியா உமர், வாங்க போயிடுவோம், அந்த அம்மா கடுமையாக பேசுகிறாங்க. சுப்ஹானல்லாஹ், நடக்குமா அந்த மாதிரி? பாருங்க வரலாறு. இந்த இடத்தில் வகால உமர், உமர் சொல்கிறார், என்ன பேச்சு பேசுறீங்க? இந்த அம்மா இன்னைக்கு இல்லை, எத்தனை நாட்கள் காலை முதல் இரவு வரைக்கும் இந்த அம்மையார் எனக்கு உபதேசம் பண்ணாலும் இந்த அம்மாவுடைய உபதேசத்தை செவிதாழ்த்தி நான் கேட்பேன். காரணம் தெரியுமா? இந்த அம்மா பேசிய பேச்சை அல்லாவே இவர்களுக்காக இந்த அம்மையாருக்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி இருக்கிறான். என்ன வசனம்? கது சமி அல்லாஹு, தெரியுமா இல்லையா? கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஸ்தகி இலல்லாஹ். என்ன பிரச்சனை தெரியுமில்ல? அந்த அம்மையார் கணவன் வந்து அந்த அம்மையாரை பார்த்து சொல்லிட்டாப்புல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், நீ என் தாயமார் இருக்கிறன்ட்டாங்க. தாயமார் இருக்குன்னு சொன்னாலும் என்ன ஆயிரும்? ரெண்டு பேருக்குள்ள உறவு என்ன ஆயிரும்? முறிஞ்சிரும். அல்லாஹுடைய தூதர்கிட்ட போய் அந்த அம்மா போய் நின்று தன்னுடைய காரியத்தை முறையிடுறாங்க. முறையிட்டு பேசிட்டு இருக்கிற போதே இந்த அம்மையாருக்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனத்தை இறக்கி அந்த அம்மையாரை பற்றிய செய்தி அந்த வசனம் முழுக்க அல்லாஹ் சொல்றான். இப்ப உமர் சொல்கிறார், ஒரு தாய் ஒரு பிரச்சனையை கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட போகும்போது அர்ஷுடைய ரஹ்மான் உடனே வசனத்தை இறக்கி இந்த தாயாருடைய சப்தத்தை அல்லாஹ் கேட்டு விட்டான். இந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். இந்த முறையிட்ட இந்த பெண்மணியுடைய கவுலை, வார்த்தையை அல்லாஹ் கேட்டு விட்டான். அல்லாவே ஒரு அம்மையாருடைய பேச்சை கேட்டதற்கு பின்பு, செவிதாழ்த்தி கேட்டதற்கு பின்பு இந்த உமர் நின்று கேட்க மாட்டேனா? இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, எத்துணை நாட்கள் இந்த அம்மையார் பேசினாலும் சரி என் காதை தீட்டி கேட்பேன், நீங்கள் சொல்லுங்க என்று ஒரு சாதாரண நபராக சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் நான் கேட்கிறேன். சகோதரர்களே, ஒரு ஹலீஃபா, யாரு? ஒரு ஹலீஃபா. நீங்கள் காலங்கள் போகிற இந்த சூழல்ல பேசப்பட வேண்டிய முக்கியமான செய்திகள் என்னவென்றால், வாழ்வில் யதார்த்தத்தை புரிந்து ஒரு சரியான கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய சமூகத்தில் ஒரு இளைஞர்களை சொல்லுங்க. வீட்டுக்குள்ள யார் இருக்குன்னு கேட்கும்போது எல்லாரும் ஒன்று ஒன்றா சொல்லும்போது கலீஃபா உமர் அவங்க சொல்லுவாங்க, இந்த எம்டி அறைக்குள்ள யார் இருக்குன்னு ஆசைப்படுறேன் நானே. ஒரு அபூ உபைதா, ஒரு முஆத் பின் ஜபல், ஒரு சாலிம் ரலியல்லாஹ், ஒரு இன்னொருத்தங்க யாரு? ஹுதைஃபத்துல் யமான். இந்த 4 தோழர்கள் இந்த எம்டி அறைக்குள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னாடி முக்கியமான கண்மணிகள், இந்த சமூகத்தை மேம்படுத்திய 4 பேர்கள். நீங்க ஒவ்வொருவரும் காலி அறையை பார்த்து, செல்வம் அதிகமா இருந்தா எங்களுக்கு ஆசை உமரே, இந்த ஒட்டுமொத்த செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்ண ஆசைப்படுறோம், அந்த ரூம் ஃபுல்லா செல்வம் வேணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்ளிகேஷனை போடும்போது உமர் என்ன சொன்னார்? இந்த 4 பேர்கள் இந்த அறைக்குள் இருந்தால் இந்த சமூகத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு சமுதாயத்தை நான் கட்டி எழுப்புவேன். இன்றைக்கு கண் முன்னால் யார் இல்லை? ஹுதைஃபாவும் மரணித்து விட்டார், முஆதும் இல்லை, யாரு? ஹுதைஃபத்துல் யமானும் இல்லை, சாலிம் ரலியல்லாஹும் இல்லை, இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய அபூ உபைதாவும் இல்லை. நீங்க தட்டி எழுப்பக்கூடிய கண்மணிகளான முத்துக்களை இந்த சமூகத்தில் கொண்டு வரக்கூடிய அற்புதமான இளைஞர்களை ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒருத்தர் காமிங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ், அவர் ஃபராயில் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் புரிஞ்சவர் அந்த இளைஞர். ரசூலுல்லாஹ் மென்ஷன் பண்ணாங்க, அவர் வாரிசு சட்டத்தை புரிஞ்சவர். அவர்கிட்ட போங்க, ஸைத் பின் சாபித்திட்ட. ஹலால் ஹராம் தெரியணுமா? முஆத் பின் ஜபல்கிட்ட போய் பாடத்தை கேளுங்க. குர்ஆனுக்கு விளக்க உரை வேணுமா? இப்னு அப்பாஸ்ட்ட போங்க. சரிங்களா? உங்களுக்கு மார்க்கத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த பக்கம் வாங்க, ஸைத் பின் சாபித் பக்கத்தில் இருக்கிறார். குர்ஆனுடைய விஷயத்தை புரியக்கூடிய அழகான முறையில் ஓத வேண்டுமா? இந்த சாலிம்கிட்ட போங்க. இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் யாரா உங்களுக்கு தெரியணுமா? அபூ உபைதாட்ட போங்க. ரகசிய தோழரா இந்த ஹுதைஃபா இருக்கிறார். இப்படி தான் வாழுகிற காலத்திலேயே முத்துக்களை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் பட்டை தீட்டப்பட்ட இளைய சமுதாயத்தை கொண்டு நிறுத்துறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தரை அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு ஒருத்தரை, மாஷா அல்லாஹ் அலிம்சா, எங்கள் ஊரில் இந்த நபர் குர்ஆனுடைய தஃப்சீரில் சிறந்தவர். இவர் மாஷா அல்லாஹ் ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட அத்தனை சப்ஜெக்டும் புரிஞ்சவர். இவர் முழுக்க சொத்துடைய வாரிசு சம்பந்தத்தை வாரிசு சட்டங்கள் அத்தனையும் தெளிவாக தெரிந்தவர். இவர் இப்படி உருவாக்கம்தான் ஹலீஃபா உமருடைய காலத்தில் ஏற்பட்டு 12 ஆண்டு காலம் ஆட்சி மட்டுமில்லை, தான் வாழுகிற காலத்தில் உமருடைய அந்த 12 ஆண்டு கால ஆட்சியில ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கினார்கள். எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு தயார் என்றால் அந்த தலைவர் அத்தனைக்கும் சரி என்று ஒரு சமூகத்தை உருவாக்கணும். பொறுப்பு முக்கியமல்ல சகோதரர்களே, எந்த மட்டத்திலும் பொறுப்பு வைக்கலாம். நல்லா கவனிங்க. நீங்க பனி சகீஃபா ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் அவர்கள் முதல் ஹலீஃபாவா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சபையில் யார் நிற்கிறா? உமர் அல்லாஹ் நிற்கிறாங்க. நாங்க தான் அடுத்த ஹலீஃபா என்று அன்சாரிகள் பேசிக் கொள்றாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த நீண்ட வரலாறு. இப்ப ஒவ்வொன்றா அபூபக்கர் சித்திக் எல்லாம் பேசிட்டே வருவாங்க.
எங்கள்ல இருக்கக்கூடிய அன்சாரிகள் தான் அடுத்த தலைவர்னு பேச்சு நடக்குது. இப்ப கையோட கூட்டிட்டு போவாங்க யார? அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் அவர்கள். பிரச்சனை பெருசாயிடுச்சு, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, அடுத்த அமீர் யாருங்கிற பிரச்சனை வந்துருச்சு, பெரிய ஃபித்னா, வாங்க அபூபக்கரை கூட்டிட்டு போறாங்க. இப்ப நிக்கிறாங்க, நீண்ட செய்திகளை பேசுறாங்க. அபூபக்கர் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு சொல்றாங்க, நான் ஒரு 2 பேரை கை காட்டுறேன், அந்த 2 பேரும் ஹலீஃபாவுக்கு சிறந்தவர்கள். ஒன்று இதோ என் அருகில் இருக்கக்கூடிய உமர், இன்னொன்று இதோ உட்கார்ந்து இருக்கக்கூடிய அபு உபைதா, இந்த உம்மத்து நம்பிக்கையாளர். இந்த 2 பேரும் சிறந்த ஹலீஃபா, இந்த 2 பேரில் யாரா ஒருத்தர் தேர்ந்தெடுங்க, இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து என்று அபூபக்கர் சொன்ன உடனே இப்போ உமர் சொல்லுவார், வல்லாஹி வல்லாஹி இதுவரைக்கும் அபூபக்கர் பேசிய எல்லா பேச்சும் எனக்கு சம்பந்தம், ஆனா என்ன பார்த்து அடுத்த ஹலீஃபான்னு சொன்னார் பாருங்க, இந்த வார்த்தையை நான் வெறுக்கிறேன். உங்களுக்கு என்ன புரியுதா? பொறுப்புன்னு சொன்னா என்ன செய்யுது? அதை விரும்பி கேட்டு அது சரி என்று ஓடி சென்று அதை வாங்கி குவிப்பதற்கு தயாரா இல்லை. இவ்வளவு அழகான பேச்சு பேசி அபூபக்கர் என் தலைக்கு மேலேயே சுமக்கக்கூடிய பெரும் பிரச்சனையை தலையில கொண்டு வச்சுட்டாங்களே யாரு? இந்த ஒரு பேச்சை அக்ரஹு, நான் வெறுக்கிறேன், இது நான் விரும்பவே இல்லை. என்னை குறித்து அபூபக்கர் சொன்ன இந்த ஒத்த வார்த்தை தவிர மற்ற எல்லா வார்த்தையும் வரவேற்கிறேன், இந்த ஒரு வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார் என்றால், சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிற சொல்றாங்க பாருங்க, அபூபக்கர் இருக்கிற காலத்தில் இந்த உமரை ஹலீஃபாவாக முன்னிறுத்துவது என்பது எப்படி? ஃபததுரிபு உனுகி, என்னுடைய தலை, என் கழுத்து துண்டிக்கப்பட்டு பூமியில விழுவதுதான் மிகச்சிறந்தது. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. பொறுப்புன்னு சொன்ன உடனே இப்ப ஹலீஃபான்னு அந்த பெருமை, அது வேணுங்கிற ஆசை, அதுக்கு தகுதியான ஆள் தான்டா உமர் அப்படின்னு நினைக்கல. யார்? உமர். மிகப்பெரிய பொறுப்பை தர்றீங்க நீங்கள். வாழுகிற யாரு? அபூபக்கர் வாழக்கூடிய காலத்தில் இந்த உமருக்கு பொறுப்பு வந்து நான் அமீராக ஆகுவது என்பது என் கழுத்து துண்டாக வெட்டப்பட்டு கீழே விழுவதற்கு சமம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. இதெல்லாம் சமூகத்தில் சொல்லப்பட வேண்டிய பாடங்கள். பாசத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சமூகத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் என்றால், இந்த வாழ்வியலை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய சமூகம்தான் சிறந்த சமூகம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட தனிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்தார். பொறுப்பென்றால் அதை முன்னிலே வைக்கக்கூடியவர்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க, அதிகாரம் இருந்தாலும் சரி, அதிகாரம் இல்லாவிட்டாலும் சரி, பொறுப்பு இருந்தாலும் சரி, பொறுப்பு இல்லாவிட்டாலும் சரி, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருள் செய்யட்டும். எப்படி? பரட்டை தலையோடு குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு போர்க்களத்தில் முதல் சஃபில் இருக்கக்கூடிய அந்த அடியானை திடீரென்று அந்த அமீர், நீ முதல் சஃபில் நிற்கக்கூடாது, அடுத்த களத்தில் நீ கடைசி வரிசையில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் கூட அவர் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் கடைசி வரிசையில் நின்றும் அல்லாஹ்வுக்காக போரிடுவார் அல்லவா, அவர்தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அடியார். அது எப்படி முன்னாடி நின்ன என்ன கொண்டு கடைசியை கொண்டு போடுவீங்க? எப்படி திடீர்னு உங்கள் கருத்தில் டக்குன்னு பின்பக்கம் தள்ளிடுவீங்க? என்னைய நான் முன்னாடி நின்று போராடினவன், மூத்த நபர், நான் ஏற்கனவே இருந்தால் எனக்கு எல்லா விதமான அனுபவம் இருக்கிறது என்றெல்லாம் ஒரு கருத்தும் சொல்ல மாட்டார். அந்த நபரை மீண்டும் கடைசி வரிசையில் கொண்டு போனாலும் சலிக்காமல் அல்லாஹ்வுடைய பணியை செய்வார். அவர் முன்னால் கொண்டு வந்தாலும் எந்த பெருமையும் கொள்ள மாட்டார். மீண்டும் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து நின்று களத்தில் நிற்பார். இப்படிப்பட்ட நபரை அல்லாஹ் விரும்புகிறான். யார் சொல்றார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த அற்புதமான சமூகம் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் உருவாக்கிய அற்புதமான கூட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பொறுப்பு வைக்கக்கூடிய ஹாலிதை அழைத்து சொன்னார்கள், எங்கிட்டு போனாலும் ஹாலிது ஹாலிது ஹாலிதுன்னு பேசுகிறாங்க. நான் அதனால தான் உன்னை தூக்கினேன், பொறுப்பை விட்டு தூக்கிட்டு ஒரே ஒத்த கையெழுத்தில் சொல்லுவாங்களே, ஒத்த கையெழுத்தில் ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ண மாதிரி, நீ அமீர் கிடையாது, அடுத்த ஹலீஃபா யாரு, அடுத்த அமீர் யாரு களத்தில்? அபு உபைதா அப்படின்னு சொல்லி உடனே கடிதம் எழுப்பி காலித் பின் வலீதை அமீருடைய பதவியிலிருந்து கீழே இறக்குவார்கள். ஒரு கட்டத்தில் காலித் ரலியல்லாஹு அவர்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்களை சந்திப்பார்கள். சந்திக்கிற போது கேட்பார்கள், நான் ஏன் தெரியுமா உன்னை பொறுப்பிலிருந்து கீழே இறக்கினேன்? 3 விதமான காரியத்திற்காக இறக்கினேன் காலிதே. ஒன்று, எல்லோரும் யார் கேட்டாலும் காலித் 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 உன்னை பற்றியே பெருமையாக பேசுகிறாங்க. இப்படி பேசி உன் உள்ளத்தில் பெருமை வந்துடுமோன்னு பயந்து தான் நான் முதல் விஷயமா உன்னை தூக்கினேன். 2வது, எனக்கு காதுக்கு செய்தி வந்தும் கூட, மக்கள் பேசியும் கூட உன்னை நான் தூக்கலைன்னு சொன்னால் அந்த மக்களும் தவறு இழைத்து விடுவார்கள். அமீராக இருந்து எந்த பிரயோஜனம் இல்லாமல் நான் வெட்டுக்கு இருந்த மாதிரி ஆயிரும். எனவே இது 2வது காரணம். 3வது, இப்படிப்பட்ட காரியத்தை செய்தும் கூட அமீராக இருந்து நீ என்ன செய்தாய் என்று என்னை என் ரப்பு விசாரிப்பான் அல்லவா. இந்த 3 காரியத்திற்காகத்தான் காலிதே உன்னை நான் தூக்கினேன் என்று சொல்லி உடனே அந்த இடத்திலேயே
ஹலீஃபா உமர் பின் கத்தாப் அவர்கள் ஹாலித் வலீத் அவர்கள் என்ற மிகப்பெரிய படை தளபதியை பொறுப்பை விட்டு தூக்கியதற்கு பின்பு இதுதான் காரணம் என்று தெளிவுபடுத்தினார்கள். இந்த அற்புதமான வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் சமூகத்திற்கு தேவை. ஒருத்தர் ஓடி வருவார் ஹாலிதை பார்த்து, ஹாலிதே, எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு ஆள் நீங்க, எவ்வளவு பெரிய சிறந்த டமாஸ்கஸையும் திமிஷ்கையும் வெற்றி கொள்ளப்பட்ட அற்புதமான நபர், உங்களை கொண்டு போய் கீழ்த்தளத்தில் வச்சுட்டாங்களே, பொறுப்பு இல்லாம கீழே கொண்டு வச்சுட்டாங்களேன்னு சொன்னோன்னே அப்படி ஒருத்தர் இருப்பான். நீங்க வேண்டாம்னு சொல்லி நிர்வாகத்தில் ஒரு பொதுவான விஷயத்துக்கு வேண்டாம்னு முடிவெடுத்தோன்னே, இருந்தாலும் உங்களை தூக்கி இருக்கக்கூடாது சார், அது கண்டிப்பாக ஏற்றுக்க, அது நீங்கள் என்னால் ஏற்றுக்க முடியல, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல, நேற்று நான் சாப்பிடலை, எப்படி உங்களுக்கு பொறுப்பு இல்லை, நீங்கள் நிர்வாகத்தில் இல்லைன்னு சொன்ன உடனே 2 நாளாக எனக்கு ரொம்ப மனசே சரியில்லை. உனக்கு என்ன மனசு சரியில்லை, நீ எதுக்கு கவலைப்படணும், உனக்கு சாப்பாடு வரலைங்கிற என்ன பெரிய கவலை, நல்லபடியாக ஒரு முடிவெடுத்துட்டு போனது பின்னாடி கூட அப்படியெல்லாம் ஏற்றுக்க முடியாது, உங்களை அது கண்டிப்பாக அது இறக்கிருக்கக்கூடாது. இப்படி ஒருத்தன் உள்ள நுழைவான். இப்படி ஒருத்தன் நுழைஞ்சு கேட்ட உடனே ஹாலித் மனிதர்கள் சொன்னார்கள் பாருங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, அஸ்தக்ஃபிருல்லா, எப்படிப்பட்ட முதல் வார்த்தை, அஸ்தக்ஃபிருல்லா, அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், நான் தளபதியாக இருந்தபோதும் அல்லாஹ்வுக்காகவே களத்தில் நின்றேன், இப்போது சாதாரணமான ஒரு வீரனாகவும் அல்லாஹ்வுக்காக நான் நிற்கின்றேன், இதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, நான் முழுக்க அப்படியே ஒரு அமீருக்கு கட்டுப்படக்கூடியவன், என்னிடமிருந்து நீங்கள் எந்த பெருமையான வார்த்தையை எதிர்பார்க்காது என்று சொல்லக்கூடிய செய்தியை ஹாலித் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார் என்ற செய்தியை நாம் வரலாற்று செய்தியிலே பார்க்கிறோம். என்றால் மிக சிறந்த சமூகத்தை உருவாக்கினார்கள், மிக சிறந்த சமூகத்தின் கட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள். அதுதான் ஹாலித் ரலியல்லாஹு உமர் அவர்களுடைய பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான செய்தியை நாம் பார்க்கிறோம். பெருமை என்பது நிர்வாகம் பொறுப்பு வைக்கக்கூடியவர்களுக்கு, பெருமை என்பது எவராக இருந்தாலும், அது நிர்வாகம் பொறுப்பு மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் பெருமை என்பதை இஸ்லாம் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய கலீஃபா உமர் அவர்கள் காதிசியா என்ற பெரிய ஒரு போருக்கான கூட்டத்தை சஹாபாக்களுக்கு அனுப்புவார்கள். அந்த காதிசியா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டதா என்பதை கேட்பதற்காக தினமும் மஸ்ஜித் நபவிக்கு வெளியே மதீனாவுடைய எல்லையில் நின்று கொண்டு பார்ப்பார்கள், யாராவது வரமாட்டாங்களா காதிசியா வெற்றிங்கிற அழகான செய்தியை கேட்கலான்ட்டு நிற்கிறாங்க. டெய்லி வருவாங்க மதீனாவுடைய கடைசியில். வர வர கடைசியில் ஒரு நாள் தூரமாக நிற்கிறாங்க, ஒருத்தர் வேகமாக குதிரையில் வர்றாரு, குதிரையில் வர்றவர இவர் ஹலீஃபான்னு அவர் தெரியாமல் ஒரு வேகமாக வர்றாரு. என்னாச்சு காதிசியா கேட்கவே இல்லை. அந்த வீரர் மிக வேகமாக எங்கே வர்றாரு, மஸ்ஜித் நபவி கிட்ட வர்றாரு. வந்த உடனே கேட்கிறார், ஒய்ன அமீர் முமினீன், மூமின்களுடைய தலைவர் எங்கே, நான் முக்கியமான செய்தியை சொல்லணும், அவருக்கு காதிசியா பற்றி செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று அந்த வந்த வீரர் வேகமா மஸ்ஜித் நபவியில் கத்துறாரு. மக்கள் சொன்னாங்க, உந்துர் இலா வராய்க்கு, உன் குதிரைக்கு பின்னாடி பாரு, ஒருத்தர் புழுதி பறக்க ஓடி வர்றாரு பாரு. யாரு, உன் பின்னாடியே வேகமா புழுதி பறக்க ஓடி வர்றாரு பாரு, அவர் தாண்டா அமீர் முமினீன் அப்படின்னு சொன்ன உடனே அஸ்தக்ஃபிருல்லா, அமீர் முமினீன் உங்களை நான் கவனிக்கலையே, உங்களை நான் கவனிக்காம வேகமா வந்துட்டேனே என்று சொல்லி அந்த குதிரையிலிருந்து கீழே இறங்கி கலீஃபாவிடம் மன்னிப்பு கேட்பதற்கு வருவார். இப்பதான் நீங்க உமரை பார்க்கணும், லா இர்சில் பிரசலக், உன்னுடைய இடத்துல உட்காரு, உன்னுடைய அந்த குதிரையிலே உட்காரு, உன் குதிரையில் உட்கார்ந்து கீழே இறங்காத, இந்த சுப செய்தியை காதிசியா வெற்றி கொள்ளப்பட்டதுங்கிற சுப செய்தியை நீ உன் வாயாலே என்ன செய்ய, மதீனாவில் ஓப்பனா உன்னுடைய வாயினாலே அந்த சுப செய்தி சொல்லணும், கீழே இறங்காத என்று பயந்து நடுங்கியவரை குதிரைக்கு மேலே உட்கார்ந்து உன் வாயால் அந்த சுப செய்தியை சொல்லுன்னு சொன்ன நபர் யாரு, ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். பண்புகளை குணநலங்களை வாழ்வில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். சகோதரர்களே, மிகப்பெரிய வாழ்வியல் புத்தகமாக உமர் அவருடைய வரலாறு இருந்திருக்கிறது. தனிமை கிடைத்து விட்டால் அல்லாஹ்வை அஞ்சி நடுங்கி தன்னை குறித்து சுயபரிசோதனை அழுவார்கள், தன்னை குறித்து சுயபரிசோதனை செய்து அழுவார்கள். அப்பேற்பட்ட சிறந்த நபர்கள் இந்த சமூகத்துக்கு தேவை. இஸ்லாமிய வரலாற்றிலேயே அபூ உபைதாவை அழைக்கிறார், முஆத் பின் ஜபலை அழைக்கிறார், எல்லாரும் உங்க சொத்தை கொண்டு ஒப்படைச்சுங்க, உங்கள்கிட்ட என்ன சொத்தெல்லாம் இருக்க பாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பொது சொத்து என்னெல்லாம், உங்களோட சொந்த சொத்து என்ன இருக்குதோ எல்லாவற்றையும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நீங்க ஹலீஃபாவா எல்லா இடத்துலையும் வேலை செய்யுங்க, ஆளுநர்களாக. நீங்க என்னைக்கு உங்க பதவி முடியுதோ அந்த அன்னைக்கு நீங்க என்னெல்லாம் சொத்தை சேர்த்தீங்களோ அந்த அத்தனையும் மஸ்ஜித் நபவியில பொது சொத்தை கொடுத்துட்டு உங்க சொத்தை வாங்கிட்டு போங்க. நான் சொல்றேன் புரியுதா, திரும்பவும் சொல்றேன், உங்கள்கிட்ட என்ன சொந்த சொத்தெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கொண்டு தந்துருங்க. கவர்னர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்க பதவி வைக்கிறீங்களா, பதவி, அந்த பதவி வைக்கக்கூடிய காலம் எத்தனை ஆண்டோ, உங்க காலம் முடிகிற போது நீங்கள் திரும்பி மதீனாவுக்கு வருகிற போது எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தீர்களோ அப்ப நீங்க என்ன உங்களுடைய கையில சொத்தாக, மதிப்பாக, பொருளாக, திருகமாக இருக்கிறதோ அந்த அத்தனையும் கொண்டு என்ன செய்யுங்க, என்கிட்ட ஒப்படைச்சிட்டு பைத்துல் மால்ல ஒப்படைச்சிட்டு
நீங்கள் முதல்ல தந்தீங்க உங்கள் சொந்த சொத்து, அதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி முடியுமா? இன்றைக்கி யோசிக்க முடியுமா? அப்படி ஒரு அரசியல் தலைவரை, அப்படி ஒரு நிர்வாகியை, அப்படி ஒரு தலைவர்கிட்ட எல்லாத்தையும் தந்துட்டு நீ சம்பாதிச்சதெல்லாம் பொது சொத்து, அதை எங்கே ஒப்படைச்சிடணும், அதுக்கப்புறம் சொத்தை வாங்கிட்டு சொல்ல முடியுமா? ஒரு அற்புதமான முன்னேற்பாடான முன்மாதிரி மிக்க தலைவராக ஹலீஃபா உமர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த சிறந்த சமூகத்தை உருவாக்கிய கட்டமைப்பை இந்த சமூகம் தயாராக இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் சாதாரண நபர் அல்ல, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்பதை தாண்டி உமர் ஒரு முடிவை எடுத்தால் அது அல்லாஹ் எடுத்த முடிவை போன்பது. எனவே அவர் நாவில் அல்லாஹ் பேசுகிறான், அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட சிறந்த சமூகத்தை, கட்டமைப்பு மிகுந்த மக்களை, மிக சிறந்த கட்டுப்பாடுக்குரிய ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். எங்கேயாவது ஒரு நபர் 2 பேர் ஒருவர் இருந்தால் அதில் ஒருவருக்காவது நீங்கள் கட்டுப்பட்டாக வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். அவரை அமீராக தேர்ந்தெடுத்து ஒரு ஜமாஅத்தோ, ஒரு நிர்வாகமோ, ஒரு கட்டமைப்போ இருந்தால் அதற்கு கீழ்ப்படியக்கூடிய மக்கள் மட்டும் மாஷா அல்லாஹ் உருவாகிவிட்டால் இந்த சமூகத்தை எவனும் ஆட்டி படைக்க முடியாது. எந்த விதமான கூட்டமும் இந்த சமூகத்தை ஆட்டி பார்க்க முடியாது. சரியான கூட்டமைப்பாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கிட்ட நெருங்குவதற்கே எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிந்துவிடும். அப்படிப்பட்ட உழைப்பை, அப்படிப்பட்ட சரியான பாதையை ஹலீஃபா உமருடைய வாழ்விலிருந்து நிறைய பாடங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் படிப்போம். தெரிந்த விஷயங்களை உள்வாங்கி எந்தவித பெருமையும் இல்லாமல் முழுக்க அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அதை சரியான முறையில் உருவாக்கிய ஹலீஃபா உமர் அவர்களை இன்னும் நாம் பாடங்களை படித்து அதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்வை சரியான முறையில் ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய இது போன்ற சிறந்த கண்மணிகளை முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டு வாழ்விலே சரியான இளைஞர்களை, பிள்ளைகளை நாம் எடுத்து வரலாற்றில் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை, நம் சமூகத்தை அல்லாஹ் ஆக்கியவானாக. நம்முடைய வாழ்விலே இறை தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை பின்பற்றக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியவானா என்று கூறி இந்த சிறந்த செய்தியை இந்த இதோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.